கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். ஜனவரி மாசம் யாருக்கெல்லாம் தாளந்து கொடுத்தாரு? யாருக்கு கொடுக்கலையா? யாருக்கும் ஒரு தாளந்தையும் கொடுக்கலையா? கொடுக்கலையா? கொடுக்காதவங்க நீங்க எல்லாம் பாக்கியவன், பாக்கியவான், பாக்கியவன். யாருக்குமே கொடுக்கலையாப்பா? பரவாயில்ல, பரவாயில்ல, விட்டுருங்க. ஏன்னா கொடுத்தவங்களுக்கு தான் என்ன கணக்கு உண்டு. ஏன்னா 18 வருஷமாய் ஒரு சபையில எப்படியா இருக்காரா? ஒருத்தி கூனியா இருக்காரு. அவர் ஏசப்பா எப்படியா மாத்த வந்தாராம்? எப்படியா மாத்த வந்தாரா? எப்படியா மாத்த வந்தாராப்பா? யாரும் பேசக்கூடாது முடிவு பண்ணீங்களா? எப்படியா மாத்த வந்தாராம்? நிமிர வந்தாராம். அது என்னன்னா அவளுக்கு என்னன்னா அது தாளந்து. அவளுக்கு ஒரு தாளந்து. வாழ்க்கையில நிமிரவே முடியாத ஒருத்தி ஆண்டவர் பார்த்து நிமித்துறாரு. அது என்னது அவளுக்கு? தாளந்து. உங்களுக்கு எல்லாம் தாளந்து கொடுக்கலையா? ஏசப்பா பார்த்துட்டு இருக்காரு. ஏசப்பா கையில நிறைய இரக்கம் பெற்றிருக்கிறோம், அது ஒரு தாளந்து. ஏசப்பா கையில அநேக கிருபையை பெற்றிருக்கிறோம், அது தாளந்து. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்லைன்னு பாடுறோமே. தாளந்து கொடுத்தாரான்னு கேட்டா ஒரு கையை என்ன பண்ண? தேவ நாமத்துக்கு என்று உயர்த்தினிலே. ஏசப்பா பார்க்கிறார். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த நாளிலே உண்மையிலே சந்தோஷப்படுவார். சரி, நான் கண்களை மூடி நேரம் ஜபத்துக்கு போறேன். ஸ்தோத்திரங்கத்தாவே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, 5 மாதங்களா சுவாமி என்னுடைய தாளத்தை நான் எப்படி பயன்படுத்துறேன் என்று என்னை நான் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதால் தெய்வமே உதவி செய்கிறார். அதை நான் பண்படுத்தாவிட்டால் என் இடத்திலிருந்து பிடுங்கி போடுவீர் ராஜா. பயன்படுத்துவர்கிட்ட கொடுப்பீர் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு சுவாமி எங்கள் இருதயங்கள் நீ ஒண்ணுமே செய்யல என்று ஆண்டவரே விசாலமா இருக்குது ராஜா. ஏசப்பா எனக்கு ஒரு தாளந்தும் கொடுக்கல என்று ஆண்டவரே நீ இருதயங்களை பார்க்கிறீர் ஐயா. 5 மாதத்துல நீ செய்த ஆண்டவரே நன்மைகளும் கிருபைகளும் அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்த தாளந்து ராஜா. அந்த கிருபையை நான் பயன்படுத்துறேனா? அந்த இரக்கத்தை நான் இன்னும் அதிகரிச்சு கொண்டிருக்கிறேனா? இன்னும் நான் பயன்படுத்துறேனா, பண்படுத்துறேனா என்று தெரியாதபடிக்கு புத்தி இல்லாத ஸ்திரீயை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த தாளந்து ஒரு நாள் ஆண்டவரே மண்ணில போட்டு புதைக்காதபடி அநேக கிருபை பெற்றுவதையா நமக்கு அதிக கணக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறபடி என்னை தரைமட்டமாய் தாழ்த்துகிற சுவாமி, என்னை தரைமட்டமாய் தாழ்த்துகிற நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போய். இதுவே எனக்கு ஒரு காலம் தெரியும். நீங்க மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையில நீங்க வந்ததே ஒரு தாளந்து ராஜா. தாளந்து இல்லாதவன் சுவாமி. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா, நீங்க மட்டும் இல்லைன்னா
போயிருப்பேன், எப்படியும் வந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தே போயிருப்பா, நீங்க மட்டும் இல்லைனா. ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா ஆண்டவரே, இன்னைக்கு நான் மண்ணுக்குள்ள போயிருப்பையா, மறந்தே போயிருப்பாரு. நீ செய்த நன்மைகளை வாழ்நாளெல்லாம் நினைக்கத்தக்கதா தெய்வம் உதவி செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வருஷத்துல யாரெல்லாம் ஆராதனை பண்ணாங்க, யாரெல்லாம் தேவ செய்தி கொடுத்தாங்க? நீங்களாம் தாளந்து பெறாதவங்க கைக்கு இறக்கு கேட்கும் போது அதான் சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு தாளந்து, நம்ம கிட்ட கொடுத்த ஒரு தாளந்து. அதுவே நம்ம இன்னால சிந்தையில இந்த 5 மாதங்களை நம்மளை பண்படுத்தி பயன்படுத்த விரும்புகிறார். ஆனா இன்னமும் நம்ம எப்படியாப்பட்ட கேட்டகரியில தான் இருக்கிறோம். பண்படுத்துங்கப்பா, பண்படுத்துகிற கேட்டகரியில தான் என்ன பண்றோம்? பரவாயில்ல, ஏசப்பா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். எடுத்து வாசிங்கப்பா, 1 பேர் எடுத்து வாசிங்க. அந்தபடி புருஷர்களே, அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால், மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுதல் ஆனபடியினால், கிருபையை கிருபை என்னது? பாத்துக்கங்க, கிருபை அவருக்கு கொடுக்கவும் தெரியும், நன்றி இல்லாத பிள்ளைகள் இடத்துல அவருக்கு எடுக்கவும் தெரியும். இங்கே நம்ம கை என்ன பண்ண மாட்டேது, உயர்த்த மாட்டேன். வெளியே போய் நம்ம எப்படி கிருபை என்ன பண்ணுவோம், மேன்மை பாராட்டுவோம். கிருபை வாசிங்கப்பா. நித்திய ஜீவனாகிய, நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து, நித்திய ஜீவனை கொடுப்பது எதுதான்? எதுதான்? நித்திய ஜீவனை கொடுப்பது எதுதான்? கிருபைதான். அந்த கிருபைக்கு நம்ம பாத்திரவானா இருக்கிறோமா? பாத்திரவானா இருக்கிறோமா? தேவ பிள்ளையே, உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவது எதுதான்? கிருபைனா, தேவ கிருபைனா. அதுவே உனக்கு அளிக்கப்பட்ட ஒரு தாளந்து தான். அந்த கிருபையை நாம் தக்க வைத்து மரண பரியந்த தக்க வச்சு கொண்டாடு. எங்க கொண்டு போவோமா? எங்க கொண்டு போவோம்பா? நித்திய ஜீவனுக்கு என்ன பண்ணா கொண்டு போகுமா? வாசிங்க. நித்திய ஜீவனாகிய, நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுவர்கள் ஆனபடியினால், கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை என்ன பண்ணுங்க? யாருக்கு கிருபை கிடைச்சிருக்கோ, யாருக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு தான் கணம் கிடைக்கும். சும்மா வழியில போறவங்களுக்கு வரவங்களுக்கு என்ன கிடைக்காது, கணம் கிடைக்காது. யாரு கிருபையின்படி நடக்கிறார்களோ, அந்த நித்திய ஜீவனுக்கு நேராய் அவர்கள் ஓட்டத்தை ஓடுகிறார்களோ அவருக்கு தான் என்ன கிடைக்கும், கணம் கிடைக்கும். அதனாலதான் தாவீது அதிகமாய் பெற்றவன் யார் இடத்திலிருந்து? அப்பா அம்மா இடத்துல இருந்து, அண்ணன் தங்கச்சிட்டு இருந்து, அண்ணன் தம்பிகள் இடத்துல இருந்து, பிள்ளைகள் இடத்துல இருந்து, மனைவி இடத்துல இருந்து அதிகமா தாவீது என்ன பண்ணா? பெற்றுக்கொண்டானா? தேவன் ஒத்தாசைக்கு நேரா என்ன பண்றான்? அவன் கண்களை வானத்துக்கு நேரா அவன் கண்களை ஏற எடுக்கிறான். தேவன் ஒத்தாசை என்ன பண்றாரு? ஒவ்வொரு தடவையும் அனுப்புறாரு. அனுப்பி அவனுக்கு ஒத்தாசை செஞ்சதுனால அவன் கிருபையோட வேல்யூ என்ன பண்ண அவனுக்கு தெரியும். அதனால ராஜாவாய் ஆன போதிலும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வருதுன்னு சொன்ன மாத்திரத்துல அவன் என்ன பண்றான்? தேவனை மகிமைப்படுத்துறான். இன்னைக்கு எவ்வளவுதான் தேவன் நம்மளை உயரத்துல வச்சாலும் அந்த மேன்மை நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டேது. நான் நல்லா பாடுறேன், அதனால என்ன ஆண்டவர் ஆராதனையில போட்டாரு. என்ன போல மெசேஜ் எடுக்கிறவங்க கண்ணை மூடி நில்லுங்களேன். பின்னாடி தேவன் 7000 பேரை வச்சிருக்காரு. 7000 பேரை வச்சிருக்காரு. இன்னைக்கு நான் தான் மேன்மை நினைச்சேன்னா, மேன்மை இல்ல எனக்கு எதுவுமே செய்யல ஏசப்பா அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்கீங்க, தேவன் அதையும் பார்க்கிறவரா இருக்கிறார். ஒரு தாளந்தியம் கொடுத்தாரு, 2 தாளந்தியம் கொடுத்தாரு, 3 தாளந்தியம் கொடுத்தாரு, 4 5 தாளந்தியம்
கொடுத்துட்டாரு. கணக்கு கேட்க ராஜா என்ன பண்ண போறாரு? வரப்போகிறாரு. பரவாயில்ல, நீங்க எல்லாம் தாளந்து வாங்காதவங்க, அதனால உங்ககிட்ட கணக்கு இல்ல. தாளந்து வாங்கினவங்க கிட்டதான் கணக்கு உண்டு. சரி, எடுத்து வாசிச்சிட்டீங்களாப்பா? எடுங்கப்பா. 1 ராஜாக்கள் 1:30 வாசிங்கப்பா. என் ஆத்துமாவே எல்லா இடுக்கணுக்கும் நீங்களாக்கி கர்த்தருடைய ஜீவனை இதுவே ஒரு தாளந்து தாவீதுக்கு. என் ஆத்துமாவை என்ன பண்றாரு? சொல்லுங்கப்பா, வாசிங்கப்பா. என் ஆத்துமாவே எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு. அந்த கிருபை என்ன பண்ணுது? ஒரு மனிதனை நித்திய ஜீவனுக்குள்ளாய் கொண்டு போகிறது. அந்த கிருபையை தான் தாவீது என்ன பண்றாரு? என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும். நீங்க எல்லாம் கிருபையை பெற்றவங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தாளந்தா. என்ன பண்ண தாளந்துன்னா எதுதான் தாளந்து? சொல்லுங்க, சொல்லுங்களேன். தாளந்துன்னா என்ன சொல்லுங்க? ஒண்ணும் இல்லாத, தகுதி இல்லாத நம்மளுக்கு கிருபையை கொடுக்கிறாரு பாத்தீங்களா? அதுதான் தாளந்து. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, எதுக்குமே உதவ மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு தேவன் என்ன பண்றாரு? கிருபையை கொடுக்கிறாரு பாத்தீங்களா? அதுதான் தாளந்து. அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். வாசிங்கப்பா. ஆணையிட்டார். அப்பொழுது பட்சபார் அவனுடைய வார்த்தை ஒருத்தவங்க நம்ம கிட்ட, நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதோ மத்தவங்க நம்ம கிட்ட பேசும்போதோ அந்த வார்த்தை எப்படியா இருக்கணும்? நம்மள கனம் பண்ணத்தக்கதா இருக்கணும். கனம் வந்தா தாழ்மை என்ன பண்ணிடு? ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேசுற வார்த்தையெல்லாம் தாழ்மாரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கனம் பண்ணுவாங்க, தாழ்மைப்படுவாங்க. தாவீது அங்கே அவனுடைய ஆத்துமாவை தேவனை பற்றி பேச பேச பட்சபாலுடைய இருதயம் அவனுக்கு முன்பாக எப்படி ஆயிடுச்சு? மனைவிதான். மனைவியை தாழ்த்துறது ரொம்ப ஆண்களுக்கு தெரியும். மனைவியை தாழ்த்துறது ரொம்ப கஷ்டம். யார்கிட்ட வேணாலும் என்ன பண்ணலாம்? கணத்தை பெற்றுலாம். மனைவி கிட்டே கணவன் கிட்டே என்ன பண்ண முடியாது குடும்பத்துல. ஆனா இங்க தாவீது ராஜா பேச பேச அவனுடைய இருதயம் என்ன பண்ணுது? தாழ்மை பண்ணுது. இன்னைக்கு வீட்டுக்குள்ள கணவனும் மனைவியும் பேசி கொள்ளும் போது என்னதான் வருது? பிள்ளைகளை கேட்டா சொல்லுவாங்க, கோபம் வருது, வெறுப்பு வருது, அப்புறம் என்ன வருது? சண்டை வருது. எல்லாமே ஒரு வாய மூடுன்ற அளவுக்கு நம்ம பேச்சு எப்படி ஆயிடுச்சு? கனவீனமா ஆயிடுச்சு. ஆனா தாவீது ராஜா பேச பேச பட்சபால் கிட்ட ஒரு தாழ்மை வருது. அப்பொழுது பட்சபால் தரை மட்டமாய் தாழ்த்துகிறார். தரை மட்டமாய். அங்கே தாவீது ராஜா பட்சபாலை கனம் பண்ணும் போது கனத்துக்கு பாத்திரமாக யார் நடந்து கொள்கிறது? யார் நடந்து கொள்கிறது? தேவன் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். கனப்படுத்த விரும்புனா கனத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். வளர வளர என்ன வரணும்? தாழ்மை வரணும். தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவன் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். பெருமை, ஐயோ நான்லாம் பெருமை இல்லை, மேல பட்டா என்ன இருக்கும்? தாழ்மை. நான்லாம் பெருமை இல்லை. நம்ம நடக்க, நம்ம பேச்சு, நம்ம சிந்தை, நம்ம செயல், நம்மளுடைய காரியம் எல்லாம் நம்மளுடைய பெருமை என்ன பண்ணும்? வெளிப்படுத்த. அதனாலதான் தேவன் சொல்றாரு, பெருமை உள்ளவனுக்கு மனுஷன் எதிர்த்து நிற்க தேவை. யாரை எதிர்த்து நிற்கிறாரா? தேவனே எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் தரைமட்டமாய் போய் விடுவான தவிர ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான். ஏன்னா அவன் பிசாசின் மகனாய் மாறி போகிறான். பெருமையோ பொய்யோ திருட்டோ களவோ என்ன பண்ற, இந்த மறைச்சு பேசுறோம், இதெல்லாம் இருந்துச்சா அவன் பிசாசின் பிள்ளைகளை என்ன பண்றாங்க? மாறி போயிடுறாங்க. அதனால தேவன் அவர்களோடு கூட இருப்பதில்ல. அவர்கள் தள்ளப்பட்டவனுடைய பிள்ளைகளை என்ன பண்றாங்க? மாறி போயிடுறாங்க. அதனால பேதுரு சொல்வார், நீ பரிசுத்த ஆவியா
எப்படி? உன் இருதயத்தில் இப்படி கொண்ட எண்ணம் எப்படி வந்தது? பிசாசானவன் தேவ பர்வதத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை போடுவான் தன் இருதயத்தில் பெருமை கொண்டபடினாலே அவன் விழுந்து போனான். அவனுடைய பிள்ளைகளை என்ன பண்ணிடுறோம் நம்ம நாளுக்கு நாள்? அதனால கிருபை கொடுத்தாரா? அதனாலதான் தாழ்ந்து கொடுத்தாரா? அதனாலதான் தயவு கொடுத்தாரா? அதனாலதான் இரக்கத்தை கொடுத்தாரா? இந்த 5 மாதத்துல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வளர்ந்திருக்கு தேவ பிள்ளையே? என்னுடைய தாளந்துகளை நான் எப்படி பயன்படுத்துறேன்? ஏன்னா ராஜா இந்த கடைசி நாள்ல வருவாரு. கடைசி நாள்ல வருவாரு. நம்ம போய் இல்ல பூனிய ஒரு தடவை தான் நிமிர வந்தாரு. ஒரு தடவை தான் நிமித்த வந்தாரு. அவன் நிமிர்ந்து பார்த்துட்டா அதோட அவனுடைய பார்வை எல்லாம் விண்ணுக்குரிய பார்வை என்ன பண்ணுச்சு? மாறி போயிடுச்சு. சும்மா வந்து நம்மள நிமித்துவாருன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நம்மளுக்கு வந்து யாரும் வந்து தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. தேவனே வருவார். இந்த கடைசி நாள்ல வருவாரு. நீ எப்படி பயன்படுத்தி இருக்கிற? வா, 5 10 வச்சிருக்கியா? இல்ல 2 4 வச்சிருக்கியா? 3 6 வச்சிருக்கியா? தேவன் என்ன பண்ணுவார்? நிச்சயமா கணக்கு கேட்க நிறுத்துற வருவார். வந்தார்னா இங்கே எத்தனை தாளந்துன்னா கைய உயர்த்தாத நீங்க, தேவ சபையிலே உயர்த்தாத நீங்க, தேவனுக்கு முன்பாக உயர்த்தீங்க. இப்ப பார்த்திருப்பார்ல, இங்க நீங்க சொல்லுவீங்க எங்கள் மத்தியில் உலாவிகள். இப்ப நாளே நம்ம மத்தியில் ஆராதனை உலாவி இருந்திருப்பார்ல. அப்போ நீங்க உயர்த்தாத கையெல்லாம் பார்த்திருப்பாரா? பார்த்திருக்க மாட்டாரா? அப்பா, என் பிள்ளைங்க எத்தனை நன்றி உள்ளவெல்லாம் இருக்காங்கப்பா. ஆராதனையை கொடுத்தேன், தேவ செய்தியை கொடுத்தேன், நல்ல தாளந்துகளை கொடுத்தேன். இதெல்லாம் உங்களுக்கு என்னவா தெரியல? என்னவா தெரியல? அப்போ உங்க இருதயத்தை தாழ்ந்து இருக்கா? பக்கத்துல கை கொடுத்துட்டு கேளுங்க, நீங்க கையை தூக்குனீங்களா? நீங்க கையை தூக்குனீங்களா? நீங்க தூக்குனீங்கன்னா தேவனிடத்தில் தாழ்மையா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க எந்த மனிதனுக்கு முன்பாக தேவனை அறிக்கை செய்கிறீர்களோ, பிதா குமாரனுக்கு முன்பாக என்ன பண்ணுவாரு? குமாரன் பிதாக்கு முன்பாக என்ன பண்ணுவார்? உங்களை அறிக்கை செய்வார். என் நாமத்தின் நிமித்தமா எவன் அறிக்கை செய்கிறானோ அவன் என்ன பண்ணுவார்? நிச்சயமா பிதாக்கு முன்பாக. நீங்க தேவ சபையிலே தேவன் செஞ்ச நன்மைகளை கையை உயர்த்தி காட்ட முடியல, நீங்க வெளிரங்கமா காட்டுவீங்க. அது ஏசப்பக்கம் உங்களுக்கு உள்ள காரியம். ஏசப்பக்கம் உங்களுக்கு உள்ள காரியம். ஏன்னா தாளந்துன்னா நீங்க வேற எதாவது நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறம் வாசிங்க. அப்பொழுது பச்சபால் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, என் ஆண்டவனாகிய தாவீது ராஜா என்றைக்கும் வாழ்க என்றார். பின்பு தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கியும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் என்னிடத்தில் வரவழைங்கள் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து ராஜா அவர்களை நோக்கி, போடா, என் பிள்ளைய எனக்கு என் ஸ்தானத்துல என்ன வாக்க போற? ராஜா வாக்க போற. பட்சபால் போய் என் அம்மாவை கூட்டிட்டு வா. என் 7 அண்ணன் தம்பிகளை என்ன பண்ணுவா? கூட்டிட்டு வா. அப்புறம் யாரா இருக்கிறா? அப்புறம் யாரா இருப்பாங்களா? எல்லா பிள்ளைகளையும் என்ன பண்ணு? கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல. ஆனா ஒரு காரியம் தெரியும், நான் தப்பு செய்யும் போது என்னை யார் உணர்த்தந்து? நாத்தான் என்ற ஒரு தேவ மனுஷன் என்னை உயர்த்தினார். அவருக்கு முன்பாக என் பிள்ளை என்ன பண்ணுவேன்? நிக்க வெப்பன் சொல்லி போயிட்டு ஆசாரியனை அழைக்கிறார். தீர்க்கதரிசியை வரவழைக்க சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு? தேவன் உயர்த்த தேவன் கிட்டே சேர்றோமா, இல்ல தேவன் தூரம் போறோமா? தேவ பிள்ளையே, வாசிங்கப்பா, வாசிங்க. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேரின் கழுதையின் மேல் ஏற்றி ஒரு நாள் ஆடு மேய்ச்ச வந்தான். ஒரு நாள் என்ன பண்ணா?
வாசிங்கப்பா. 1 சாமுவேல் எடுங்க. 1 சாமுவேல் ஏன் தெரியுமா? தாவீது உயர்த்தப்படுகிறார். வர வர எல்லாரும் விருத்தி அடையணும் தேவ பிள்ளையே. சேவான் பாத்தீங்கன்னா வர வர என்ன அடைஞ்சாரா? விருத்தி அடைஞ்சார். நாளுக்கு நாள் என்ன அடைஞ்சாரு? விருத்தி அடைஞ்சார். இந்த 5 மாதம் முடிய போது தேவ பிள்ளையே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விருத்தி அடைஞ்சிருக்கா இல்ல அப்படியே மட்டும் தட்டிருக்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிக்க முடியலன்னு வச்சுக்கீங்க, கர்த்தர் இடத்துல நன்றி இல்லாத பிள்ளைகளை நீங்க மனுஷன் இடத்துல போயிடுங்க. மனுஷன் இடத்துல போயிடுங்க. மனுஷனுக்கு மனநோவா இருங்க. ஆனா கர்த்தருக்கோ, கர்த்தர் செய்த ஈவுகளுக்கோ, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கோ நன்றி இல்லாத பிள்ளைகளாய் மாறி போனேன்னு வச்சுக்கீங்க, நம்மள போல நன்றி கெட்டவங்க யாரும் இல்ல. அப்புறம் நம்ம சொல்லும் பாத்தீங்களா, நம்ம பிள்ளைகளை பார்த்து, இந்த நாய்க்கு கூட என்ன இருக்கு? என்ன இருக்கு? நன்றி இருக்கு. நான் பெற்றதுங்களுக்கு என்ன இல்ல? நன்றி இல்ல. அது போல ஆண்டவர் நம்மள பார்த்து என்ன சொல்லுவாரு? இந்த புற ஜாதிகளுக்கு என்னதான் செஞ்சாலும் யார் செஞ்சா சொல்றாங்க? கடவுள் செஞ்சாருப்பா, ஏசப்பா செஞ்சாருப்பா என்ன பண்றாங்க? சொல்றாங்க. ஆனா என் நாமத்தின் நிமித்தமாய் ஞானஸ்தானம் எடுத்து என்ன பண்றாங்க? அறிக்கை செய்து எல்லா கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு நம்மளுக்கு என்ன இல்லையா? நன்றி இல்ல. அப்புறம் நம்ம பாட்டு மட்டும் நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. இல்லதான் இல்லாதான் பாடி இருக்கிறோம். அந்த நினைக்கும் போது உசுறு இருந்தா அந்த உசுறு யார நினைக்கும்? நன்மை செய்த தேவன் என்ன பண்ணும்? நினைக்கும். அப்புறம் இஸ்ரவேல் எகிப்து ஜனங்களை போல நம்ம என்ன பண்ணிடுவோம்? மாறிடுவோம். அவர்கள் இருதயமோ துதிக்க, அவர்கள் இருதயமோ தூரமா இருக்கு, வாய் எப்படி இருக்கு? துதிக்குது. நான் பாக்குறேன் வாலிப பிள்ளைகள் கூட என்ன இல்ல, என்னென்னமோ சொன்னாங்க, எல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாதுன்னு சொன்னாங்க. தேவனை நீங்க என்ன பண்ணிருக்க? நிக்க வச்சு அலங்கரிச்சு வச்சாரு அப்படின்ற ஒரு தாழ்மை இல்ல. தாவீது ஏன் இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டான் என்று 23:1 வாசிங்கப்பா. 2 சாமுவேல் 23:1 இருந்து வாசிங்கப்பா. உண்மையிலே இதை நேற்று தினத்துல படிக்கும் போது தாவீது எப்படி விருத்தி அடைந்தார், ஆடு மேய்ச்சவன் எப்படி அரசனானான் என்று தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு என் இருதயத்தை உடைத்தார். தேவ பிள்ளையை எத்தனை உயரத்துக்கு போனாலும் தேவன் செய்த நன்மைகளை நம்ம மறந்தோம்னு வச்சுக்கீங்க, நம்மள போல வாசிங்க. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் கேளுங்க சபையே. இன்னைக்கே நம்ம நன்றி இல்லாதவர்களா இருக்கிறோம். கடைசி நாட்களில நாம் நன்றி உள்ள பிள்ளைகளா இருப்போமா என்று இன்றைக்கே நீங்க சிந்திச்சு பாருங்க. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, ஆடு மேய்ச்சவன் சொல்றாங்க, ஆடு மேய்ச்சவன் சொல்றான், என்ன மேன்மையா உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று, யாருடைய தேவனால? யாக்கோபுடைய தேவனால அபிஷேகம் பெற்று சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி மூலமா என்ன பண்ணான்? அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின, இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய, அவன் மறக்கலைங்க. இன்னைக்கு ராஜாவன், ராஜா தாவீது ராஜா. இன்னைக்கு அன்னைக்கு அப்பா மறந்து போனாரு, அண்ணன் தம்பிங்க மறந்து போனாங்க, எல்லாரும் மறந்து போனாங்க. ஆனா அவன் மறக்கல. நான் யாருடைய மகன்? ஈசாயின் மகன். ஈசாயின் மகன் இன்னைக்கு தாவீது ராஜாவா இருந்த போதிலும் முன்னாடி இருந்த காரியத்தை அவன் ஒருபோது என்ன பண்ணல, மறக்கல. என்ன எங்க இருந்து தூக்கினாரு? குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உங்க போல தெய்வம் இல்ல, உங்க தவிர விருப்பம் இல்ல, உங்க விட்டா எதையும் இல்ல, நீங்க இல்லவனா இல்ல,
நீங்க இல்லைன்னா நான் இல்லை, நீங்க இல்லைன்னா நான் இல்லை. நான் கடந்த வாரத்துல வேலை செய்யற பிளாட்ல போயிருந்தேன். போறதுக்கு முன்னாடியே காலையில ஒரு போன் வந்துச்சு. எஸ்தர் மேடம் தெரியும், வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாரும் பேனா கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதுக்காக மணி சென்ட் பண்ண. அவங்க வீட்டு வாடகையே 1 லட்சம் ரூபாய். அவங்க வீட்டு வாடகையோட ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய். அவங்க கடந்த நாட்கள்ல எனக்கு போன் பண்ணாங்க, வீடு ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம என்ன சபை என்ன எதுவுமே அவங்களுக்கு என்ன பண்ணாது, ரொம்ப வசதியானவர்கள். நீங்க எப்ப சொல்லுங்க மேடம், நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி நாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கோம். போன் பண்ணி எப்படி மேடம் இருக்கீங்க, நான் வரட்டுமா, உங்களை பார்க்கணும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் உங்ககிட்ட எதிர்த்தேன், ஏதோ ஒருத்தவங்கள வேலையை சேர்த்து விடலான்ட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன். நான் போயிட்டு நிக்கிறேன். அவங்க என்ன உட்கார வச்சு அவங்க எதிர்க்க உட்காந்து என் எதிர்க்க அவங்க என்ன பண்றாங்க, சோபால உட்கார வச்சு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துன்னு வந்து என்ன பண்றாங்க கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. தேவ பிள்ளையே, அவங்க எங்கேயோ இருக்காங்க, நம்ம என்ன பண்றோம் எங்கேயோ இருக்கிறோம். தேவன் இல்லைன்னா நான் உங்ககிட்ட யாரை கொண்டு போவேன்? அப்பா அவங்கள வேலைக்கு சேர்த்தனா நானும் அந்த இடத்துல ஒரு வேலை செய்யற ஆள் தான் தேவன். ஆனா அவங்க ஏசப்பா இல்லைன்னா என்ன கனம் பண்ணுவாங்க? கனம் பண்ணுவாங்களா? அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ஒரு காலம் தான் தெரியல. நம்ம என்னை மதிக்காத ஒரு மத்தியில தேவன். அப்பதான் நான் நினைச்சேன், ஆண்டவரே நான் எங்கேயோ இருக்கிறவன் ஐயா, நான் எங்கேயோ இருக்கிறவர்கள். நாங்க பிரேயர் பண்ணாங்க, பேய் ஓடுன்றது அவங்க விசுவாசிக்கிறாங்க, அவங்க நம்புறாங்க. நாங்க செபிச்சா அங்க இருக்கிற எல்லா கட்டுகளும் விடுதலை யாவும் என்று தேவன் நாங்க என்ன பண்றாரு, அவர்கள் இருதயத்துல சொல்லுகிறார். ஒரு மனிதனை மதிக்கத்தக்கதாய் தாவீது அப்படிதானே சிறுமைப்பட்டிருப்பான் எல்லார் மத்தியிலும். அதனால அவன் ஒரு நாளும் மறக்கல. அதனால அவன் சொல்றான், தாவீது வாசிங்கப்பா, தாவீதுடைய கடைசி வார்த்தைகளை மேன்மையாய் உயர்த்தப்பட்டு மரண தருவாயிலே சொல்லுகிறான். தேவ பிள்ளையே, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினான். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒரு நாளும் தாட்சி அடைய மாட்டேன் என்று அந்த சங்கீதங்களை இன்பமாய் பாடினான். ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்று புருஷன் சொல்லுங்க. இன்னைக்கு கூட மரணம் அடையும் போது நம்ம ராஜா சொல்லுங்க, தாவீது ராஜா எழுதுறதுன்னு சொல்லு. பச்சமா சொல்ற தாவீது ராஜாவே. ஆனா அவன் தன்னை பற்றி சொல்லும் போது தாவீது என்று ஒரு ஈசாயின் குமாரன். வாசிங்கப்பா, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்று புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருக்கிறது. தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை உன் நாவில் இருந்தா நீ எந்த இடத்துல பேசினாலும் தேவன் உனக்கு கனத்தையும் மேன்மையும் பேசுற மனிதரிடத்திலே தாழ்மையும் உண்டு பண்ணுவார். என் யார் இடத்துல உன்னால போய் பேசு, உன்னுடைய வசதியான ஒரு இடத்துல போய் பேசு, உன்னுடைய மேன்மையான ஒரு இடத்துல பேசு, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அதனால தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆவியானவர். நம்ம ஏதோ ஒரு ஆவியை வச்சுக்கினேன் போய் எல்லா இடத்துலயும் பேசணும்னு வச்சுக்கோங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணி நம்மளை விட்டு விலகி போயிடுவார். அதோட நம்ம கிட்ட இந்த தாளங்க என்ன பண்றோம், போயிடும். வாசிங்கப்பா, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, யாரு? நீதிபரர். நீதிபரரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, அநியாயம் செய்யாதபடிக்கு தேவனுக்கு உண்மையாய், ஏன்னா அவன் நீதிபரர். அவர் நீதிபரராய் இருக்கிறவரை நம்ம இடத்துல என்ன எதிர்பார்ப்பாரு? சத்தமா தான் சொல்லுங்க. அந்த நீதி கூட என்ன வரல வாயில, நம்ம கிட்ட நீதி இருந்தா தானே. சொல்றான், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு
பேசின அவருடைய வசனங்கள் நம்ம வாயில இருந்தாதான் நீதிபரர் நம்ம வாயில என்ன பண்ணுவாரு? எடுத்ததுக்கெல்லாம் சாபம், எடுத்ததுக்கெல்லாம் அபத்தமான வார்த்தை, எடுத்ததுக்கெல்லாம் என்ன பண்றோம்? வீணாய் விடுகிற சாபம் அவர்கள் மீது வந்து என்ன பண்ணோம்? விழும். நம்ம யாராவது ஒருத்தர் அந்த காரியம் செய்யாத இருந்திருப்பாங்க, அந்த காரியம் செஞ்ச நம்ம வீணா விட்டோம்னு வச்சுக்கீங்க சாபம், அந்த சாபம் யாருக்கு திரும்புமா? நம்ம மீது திரும்புமா? தேவ பிள்ளை எச்சரிக்கையா இருங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அதனால தான் சொல்லுகிறேன், வாசிங்கப்பா. இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷனை ஆண்டு தெய்வ பயமாய் இருப்பார். தேவ பயத்தோடு என்ன பண்ணுவாங்க? தேவ பயமும் இருக்கு, என்னவா இருக்கும்? துணைத்தனமும் இருக்கும். அவங்க கிட்ட கர்த்தர் இருப்பாரா? ஏன்னா அவர் நீதிபரர். யாரு? என்கிட்ட தேவ பயம் இருக்கு, தேவ பயம் இருக்கு. ஆனா கூட ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? துரைத்தனம் இருக்கு. தேவ பிள்ளையே, நம்ம முகத்தை பார்க்கிறோம், இருதயத்தை பார்க்கிறோம். ஏன்னா அவர் நீதிபரர். அவர் யாரு? அந்த நீதிபரரை வைத்திருப்பதுனால்தான் பட்சபாலுக்கு என்ன பண்றாரு? அவரு நியாயம் செய்கிறார். அவர்கிட்ட சொல்ல, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கு யாருதான் நீங்களாக்கினது? அவர்தான் நீங்களாக்கினார். அதனால உன் ஆத்துமாவை நான் என்ன பண்ணேன்? இன்னைக்கு நீங்களாக்கி உனக்கு சமாதானத்தை தருவேன். உன் மனம் என்ன பண்ணுது? உன் பிள்ளையை கொண்டு அலை பாயுது. அதனால உனக்கு நிச்சயமா நான் என்ன பண்ண? நீதி செய்வேன். கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய வாயில இருந்துச்சுன்னா, தேவ பிள்ளையே, நம்மளுடைய நடக்கையில இருந்துச்சுன்னா, நம்மளுடைய செய்கையில இருந்துச்சுன்னா, நம்மளை அசைக்க ஒருவரால முடியல. தாவீதை அசைக்க சவுலாலே முடியல. வர நாளுக்கு நான் திருப்தி அடைகிறேன். தாவீது தேவ பிள்ளையே, கர்த்தரோடு கூட ஒரு மனுஷன் இருந்தான், இப்படித்தான் வாழ்வான் என்று நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? நம்மளை பார்த்து சொல்றாங்களா? நம்மளுடைய நடக்க, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய என்ன சொல்றது, ஸ்டேட்டஸ், நம்மளுடைய இன்ஸ்டா, நம்மளுடைய ஸ்டோரி, நம்மளுடைய எல்லா காரியத்தையும் நம்ம தேவ பிள்ளைன்னு வெளிப்படுத்துறோமா? தாவீது எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். தேவ பிள்ளைங்க, தாவீது எல்லா இடத்திலும் தான் தேவ பிள்ளை என்று வெளிப்பட்டு, ஏன்னா அவனுக்கு கொடுத்த ஸ்தானத்தை அவன் ஒரு நாள் என்ன பண்ண இழக்க விரும்பல. ஏன்னா என்னை நிறுத்தினவர் யார் சொல்லுங்க? நீதிபரர். என்னை நிறுத்தினவர் நீதிபரர். நான் மற்றவங்களை நியாயத்திக்கிறேன்னா நான் எப்படியா இருக்கணும்? நியாயம் உள்ளவளா இருக்கணும். நியாயம் உள்ளவளா இல்லாதபடிக்கு நான் மற்றவளை நானே 1000 பாட்டு ஸ்டேட்டஸ் சினிமா பாட்டு போட்டு இங்க நின்று நீ சினிமா பாட்டு போடக்கூடாது, நீ சினிமா பாட்டு போடக்கூடாது உங்களுக்கு சொன்னேன்னு வச்சுக்க, நீதிபரர் என்னை பார்க்கிறார். நான் ஆராதிக்கிறோம் நீதிபரர். அநியாயத்துக்கு துணை நிற்கிறவர் அல்ல. என்னால ஒரு பிள்ளைகள் உருவாகலன்னா கூட பரவாயில்ல. என்னால ஒரு பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? இடல கூடாது. என்னால தேவன் நாமும் மகிமைப்படனா கூட பரவாயில்ல. நம்மளை நிறுத்தி வச்சதுக்காக நன்றி உள்ளவர்களா இருக்கும். ஆனா என் மூலியமா என்ன பண்ணக்கூடாது? தேவ நாமம் ஒரு வேலை தாவீது பட்சபாலுக்கு அநியாயம் செய்திருந்தா தேவ நாமம் மகிமைப்பட்டிருக்குமா? தேவ நாமம் மகிமைப்பட்டிருக்குமா? தேவ பிள்ளையே, அவளை தரமட்டமாய் தாழ்த்தி இருப்பாளா? இல்ல நீ வாழ்கிறதான் சொல்லி இருப்பாளா? மனைவிதான் சொல்லி இருப்பாளா? நீ வாழ்கிற ராஜான்னு சொல்லி இருப்பாளா? அட அநியாயக்காரனே அப்படின்ட்டு என்ன பண்ணிருப்பா? சாபம் விட்டுட்டு போயிருப்பா. அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது தேவன் என்னை எல்லா இக்கட்டில் இருந்து காத்ததுனால. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உன்னை போல தெய்வம் இல்லை,
உங்க தவிர விருப்பம் இல்ல, உங்க விட்டா வெளியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நான் இல்ல, நீங்க இல்லைன்னா நான் இல்ல, நீங்க இல்லைன்னா நான் இல்ல. உம்மை போல நீங்க நீதிபரர் ஐயா, நீதி உள்ள நியாயாதிபதியே, ஒரு மனுஷனோடு நீங்க கூட இருந்தீங்கன்னா அந்த மனுஷன் அநியாயத்துக்கு துணை போக மாட்டாராச்சா? அநியாயத்துக்கு துணை போக மாட்டான். நீதிபரரை ஆராதிக்கிறபடியா ஆண்டவரே, நீதி செய்கிறவர் என்னிடத்தில கணக்கு கேட்பார். அநியாயமா நடக்க மாட்டாராச்சா? அநியாயமா பேச மாட்டாங்க சுவாமி, அநியாயமா பார்க்க மாட்டாங்க, அநியாயமா ஆவிக்குரிய வாழ்க்கை கத்துக்க மாட்டாங்க ராஜா. அந்த மற்றவர்களுக்கு நியாயம் சொல்லுகிற நான் ஆகாதவராய் போகாதபடி, அப்பா ஆகாதவராய் போகாதபடிக்கு ராஜா, மற்றவர்களுக்கு நாங்கள் உபதேசிக்கிற நாங்கள், மற்றவர்களுக்கு ஆராதனை சொல்லுகிற நாங்கள், உங்களுடைய நாமம் ஒரு நாளும் தூசிக்கப்படாதபடிக்கு வாழத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கிற காலத்தில் இருக்கிற சுவாமி, அந்த வஞ்சனைக்குள்ளாய் விடாதபடிக்கு என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்குள்ளும் நீங்களாக்கி காத்த தேவனுக்கு நேராய என் ஆத்மாவை ஏறடிக்கத்தக்கதாய் தெய்வம் உதவி செய்கிறார். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமம் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.